ஒரு ஜென் குருவை பிடிக்காத முரடன் ஒருவன் தெருவில் போய்க் கொண்டிருந்த துறவியை வழிமறித்து, நோஞ்சான் மாதிரி இருக்கும் நீயெல்லாம் ஒரு குருவா, வா என்னோடு மோதிப்பார் என்று வம்புக்கு இழுத்தான். துறவியாரோ அவனது கேள்விக்கு எவ்விதமான பதிலையும் சொல்லாமல் நடந்து கொண்டிருந்தார். நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் நீ பாட்டுக்கு போய்கிட்டிருந்தா என்ன அர்த்தம்? இதற்காவது பதில் சொல்லு என்று தன் கையில் வைத்திருந்த குச்சியை வைத்து துறவியின் தலையில் ஒரு அடி அடித்தான். அடிபட்ட போதும் எதுவும் பேசாமல் சென்றார். உனக்கு எது செய்தாலும் அது உன் மூளைக்கு எட்டாதா? இதோ மூளைக்கு எட்டும் விதத்தில் தலையிலே இன்னொரு அடியை வாங்கிக்கோ. ஏன்னா தலையில தானே உன்னோட மூளை இருக்கு என்று சொன்னவன் துறவியின் தலையில் மீண்டும் ஒரு அடி போட்டான். இவைகளையெல்லாம் கவனித்துக் கொண்டு வந்த மனிதர்களில் சிலர் துறவியின் மீது பரிதாபப்பட்டு, துறவியாரே, அந்த முரடன் உங்களை திரும்ப திரும்ப அடிக்கிறான். ஏன் அடிக்கிற? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்க வேண்டியது தானே? அப்படி கேட்க உங்களுக்கு பயமா என்று கேட்டனர். மக்களே, என் மீது பரிதாபப்பட்டும் என்னிடத்தில் அக்கறை கொண்டும் இவ்விதம் சொன்னதற்கு உங்களுக்கு நன்றி. இருந்தாலும் முரடனிடம் போய் என்னை ஏன் அடித்தாய் என்று கேட்பது நம்மை கடித்த நாயை நாம் அடிப்பதற்கு சமமானது என்றார். அதுவும் சரிதான் என்று துறவியிடம் சொல்லிவிட்டு சென்றனர்.